இப்போ இந்த ஜிஎஸ்டி விஷயம் கூட ரொம்ப ஒரு பக்கம் இந்த 5%லேருந்து 18%, 28%லேருந்துலாம் வந்து 5%லேருந்து 18% வரைக்கும் குறைச்சது கூட ஒரு பக்கம் வந்து அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் அதுக்கும் நிறைய ஒரு விமர்சனங்கள், ஏன் சார் எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குது? ஏமா வரிங்கிறது வந்து ஒரு நாட்டுடைய பேக் போன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாட்டு மக்கள் ரத்தத்தை குடிச்சு நான் வரி போடுறதுங்கிறது வேலைக்கு ஆகாத விஷயம். டோல் ஏன் வாங்குறீங்க? புதுசாக ஏன் டோல் போடுறீங்க? எத்தனை வருஷம் வாங்குவீங்க? இந்த பாருங்க, இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு வந்தால் தான் நீங்கள் சாப்பிட்லாங்கிற நிலைமையில இருக்கும். ஒத்துக்க தான் வேணும். ஒரு நகைக்கு ஒரு கொலையாமல் நடக்காது. 1 லட்ச ரூபாமா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நகை. எல்லாம் எப்படி அன்கண்ட்ரோல்டாக போகுது? நீங்கள் எதை பற்றியுமே கேர்லெஸ்ஸாக உட்காந்துருந்தா எப்படி? நான் இன்னைக்கு இந்த வருஷம் வரையும் ஐடி கட்டிட்டு தான் இருக்கேன். ப்ராப்பராக ஐடி கட்டுறேன். ₹1 நான் ஏமாத்தலை. நான் ஐடி கட்டுறேன். எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஐடி கட்டுறதுனால? ஆர் சுந்தரராஜன் ஒரு படத்துல இதை படி அப்படிம்பாரு, வாங்கி பார்ப்பேன். அதுல ஒன்றும் எழுதில்ல, கீழே போட்டு போ அப்படி. அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? மாநில அரசு கூட ₹3 வந்து நாங்கள் குறைக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவர்மெண்ட் வந்து குறைச்சாங்க? சரி, நீங்க எல்லாம் மாநில அரசு கேட்டு தான் செய்றீங்களான்னு கேட்குறேன். மெஜாரிட்டியில் நீங்க இருக்கீங்க. பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் கொண்டு வரேன்னு ஒரே வாரத்தை முடிக்க வேண்டிய யார் கேட்க போறா? சார் இப்போ இவ்வளோ பேசப்பட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் மேல கூட வந்து அந்த ₹1.5 கோடி அவதாரம், அது என்ன புலி படத்துல 15 கோடி ரூபா மறைச்சிட்டாரு வருமானத்தை. நீங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் அவர்களோட தரப்புல இருந்து பேசியிருக்காங்களே. இது இப்ப போட்ட வழக்கு இல்லம்மா, இப்ப போட்ட வழக்கு இல்லை. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இதுதான் மக்களை வந்து கன்ஃபியூஸ் ஆக்கி விடுறது. சூர்யா அவர்கள் வீட்டுல வேலை செய்யறவங்களே, சூர்யா அவர்களோட பாதுகாவலரே இந்த மாதிரி 42 லட்சம், அதாவது கம்மியான நகை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் கம்மியான ரேட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறது. இன்னைக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஆசை மனிதனுக்கு யாரை விட்டுச்சு? ஆசை. நகைக்காண்டி பெரிய லெவலில் அஃபென்ஸ் நடக்க போகுது. கொஞ்ச நாள் நடக்க போகுது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் கலந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கு? இப்போ இந்த ஜிஎஸ்டி விஷயம் கூட ரொம்ப ஒரு பக்கம் இந்த 5%லேருந்து 18%, 28%லேருந்துலாம் வந்து 5%லேருந்து 18% வரைக்கும் குறைச்சது கூட ஒரு பக்கம் வந்து அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் அதுக்கும் நிறைய ஒரு விமர்சனங்கள், ஏன் சார் எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குது? ஏமா வரிங்கிறது வந்து ஒரு நாட்டுடைய பேக் போன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நாட்டு மக்கள் ரத்தத்தை குடிச்சு நான் வரி போடுறதுங்கிறது வேலைக்கு ஆகாத விஷயம். டோல்கேட் இன்ன வரைக்கும் என்னம்மா பிரச்சனை சொல்கிறாங்க? டோல்கேட் என்ன தான் பிரச்சனை? இதுன்னு கட்டாரியே கேட்போம். என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? டோல் ஏன் வாங்குறீங்க? புதுசாக ஏன் டோல் போடுறீங்கன்னா எத்தனை வருஷம் வாங்குவீங்க? உங்கள் ரோடோடைய தரம் எப்படி இருக்குது? பூரா குண்டும் குழியுமாக தான் இருக்குது. யார் இங்கே நல்லா இருந்துட்டா? இந்த பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு வந்தால் தான் நீங்கள் சாப்பிட்லாங்கிற நிலைமையில இருக்கும். ஒத்துக்க தான் வேணும். உண்மை, ஒத்துக்க தான் வேணும். நகை இன்னைக்கு 90,000 ரூபா போயிட்டு, நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா நகை வாங்க முடியாது போல இருக்கு. ஒரு நகைக்கு ஒரு கொலையாமல் நடக்காது. 1 லட்ச ரூபாமா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நகை. எல்லாம் எப்படி அன்கண்ட்ரோல்டாக போகுது? நீங்கள் எதை பற்றியுமே கேர்லெஸ்ஸாக உட்காந்துருந்தா எப்படி? நகையோட விலையேற்றம் யார்? மத்திய சர்க்கார் தானே. எப்படி இவ்வளோ அன்கண்ட்ரோல்டாக போயிட்டுதே? ஏன் போணுச்சு? நகை ரேட்டு ஏறினுச்சு இல்லை? நம்மளோட நாணயத்தோட மதிப்பு ஏறி இருக்கணும்ல, ஏறலையே. இந்தியன் கரன்சி ஏறி இருக்கணும்ல. பொய்யா கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. கரன்சி ஏறி எங்கே ஏறிட்டு கரன்சி? நான் இன்னைக்கு இந்த வருஷம் வரையும் ஐடி கட்டிட்டு தான் இருக்கேன். ப்ராப்பராக ஐடி கட்டுறேன். ₹1 நான் ஏமாத்தலை. நான் ஐடி கட்டுறேன். எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஐடி கட்டுறதுனால? இல்லை, என் மக்களுக்கு இப்போ நான் கட்டுற வரி பணம் கட்டுறேன்ல, நான் வெளிப்படையாக டைரக்ட் ஐடி கட்டுறேன். இன்டைரக்ட் ஐடி நீங்கள் கட்டுறீங்களா? வாங்குற பிஸ்கட்லேருந்து வாங்குற பால் பாக்கெட்லேருந்து ஐடி கட்டி தானே இருக்கீங்க. என்ன நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னு கேட்குறேன். என்ன தேனாரும் பாலாரும் ஓடிட்டு ஒன்றுமே இல்லைம்மா. சும்மா உட்காந்து கதை. ஆர் சுந்தரராஜன் ஒரு படத்தில் இதை படி அப்படிம்பாரு, வாங்கி பார்ப்பான். அதில் ஒன்றும் எழுதில்ல, கீழே போட்டு போ அப்படிம்பாரு. அப்படி தானே இருக்குவங்க. பெட்ரோலில் கொண்டு வரனாங்களே, ஏமா கொண்டு வர பண்ணுறாங்க? ஜிஎஸ்டியே பெட்ரோலில் கொண்டு வரேன், டீசலில் கொண்டு வரேன், ஜிஎஸ்டிக்குள்ளேன்னாங்களே. இன்னைக்கு வரைக்கும் ஏன் கொண்டு ₹30 வந்துடும்? மாநில அரசு கூட ₹3 வந்து நாங்கள் குறைக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவர்மெண்ட் வந்து குறைச்சாங்க? சரி, நீங்கள் எல்லாம் மாநில அரசு கேட்டு தான் செய்கிறீங்களான்னு கேட்குறேன். மெஜாரிட்டியில் நீங்கள் இருக்கீங்க. பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் கொண்டு வரேன்னு ஒரே வாரத்தை முடிக்க வேண்டிய யார் கேட்க போகிறா? உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது. தொகுதி மறுசீரமைப்பில் 18 MP ஆக போகுது தமிழ்நாடு. மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்தா எப்படி?
நீங்கள் இன்னும் கன்க்ளூட் ஆகல இல்ல ஒருவனுக்கு சார்? ஒருத்தி அமித்ஷா அவர்கள் ஒரு கூட ஒரு பிள்ளை பத்தேங்க 2 பிள்ளை பத்தேங்க முக்கோண வடிவம்லாம் விளம்பரப்படுத்துனாங்க. நம்ம எல்லாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை பற்றி வச்சிருக்கிறோம். அங்கே எல்லாம் பிள்ளைன்னு உட்காந்துருக்குறாங்க. கூட்ட அடிப்படையில் பிரிச்சா எப்படி பிரிக்க முடியும்? இல்ல சார், அது வந்து இந்த தொகுதி வரையறைன்றது இன்னும் அது ப்ராப்பரா அவங்கெல்லாம் ஒரு லாபி கொண்டு வந்தாலும் செஞ்சு வச்சுட்டு தான் கையெழுத்தை வாங்குவாங்க. ஒரு விஷயத்தை டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க, என்ன சக்ஸஸ் பண்ணிட்டாங்க? திருப்பியும் அந்த பணத்தை எல்லாம் வாங்கினீங்க. அந்த 10,000 கோடி வராமல் அவுட் ஸ்டாண்டிங் நின்றுச்சு. எப்படி நின்றுச்சு? பதிலே கிடையாது இந்த கேள்விக்கெல்லாம். சார் இப்போ இவ்வளோ பேசப்பட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் மேல கூட வந்து அந்த 1.5 கோடி ரூபா அவதாரம். அது என்ன புலி படத்தில் 15 கோடி ரூபா மறைச்சிட்டார் வருமானத்தை. 2016-17 வந்த படத்தில் 1.5 கோடி ரூபா அவதாரம் போட்டாங்க. ஐடி இன்கம் டேக்ஸ் போட்டது. அதை எடுத்து கோர்ட்டுக்கு வந்தார். பார்த்தேங்க எப்படிப்பட்ட சேவர்கள். லேட்டா நீங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் அவர்களோட தரப்புல இருந்து பேசியிருக்காங்களே அம்மா, இது இப்போ போட்ட வழக்கு இல்லைம்மா, இப்போ போட்ட வழக்கு இல்லை. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இதுதான் மக்களை வந்து கன்ஃபியூஸ் ஆக்கி விடுறது. இது இப்போ போட்ட வழக்கு இல்லை. 2016-17 அவர் ஐடி பண்ணது. அப்போ 15 கோடி மறைப்பு தப்பாக தெரியலையா? எப்படி திருடனை லேட்டாக கண்டுபிடிச்சா அது தவறான்னு கேட்குறேன். நீ மறைக்கவே இல்லையா? கார் வேறு மாதிரி டேக்ஸ் கட்டி உள்ளே இறக்கலையா? கோர்ட்டு உங்களுக்கு டேக்ஸ் போடலையா? கார் இறக்குனீங்கல்ல கப்பலில், டேக்ஸ் போடலையா கோர்ட்டு? இந்த 1.5 கோடி ரூபா நீ ஹானராக கட்டிட்டு போக வேண்டியது தானே அபராத தொகையை? லேட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைச்சது உண்மையாக பொய்யாங்கிறதா கேஸ். இப்போ அக்டோபர் 10 வரைக்கும் இந்த கேஸ் வந்து திருப்பியும் போஸ்ட்போன் ஆயிருக்கு சார். அக்டோபர் 10ஆம் தேதி மறு விசாரணைக்கு போட்டிருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயம் வரும் சார்? அப்போ இவர் பொலிட்டீஷியன். நீங்கள் இப்போ அவதாரம் போட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆளுங்கட்சியோட சூழ்ச்சி பண்ணிட்டு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கும் ஆளுங்கட்சிக்கு என்ன இருக்குது? கோர்ட் என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான். பட் பொலிட்டீஷியன் ஆரம்பமே எப்படி இருக்குன்னு பார்த்துங்கன்னு சொல்ல வரேன். ஆரம்பமே பிகினிங்கே எப்படி இருக்குது? நீங்கள் இதில் முதல்வர் ஆகணும், பழம்பெரும் கனவுகள், இதில் மாற்றம் தேவை, புது ஆள் வரணும் அப்படின்றீங்க. விஜய் அவர்கள் வந்து இப்போ அவரோட தரப்புலேருந்து இப்போ இந்த கேள்விகள் வந்து கேட்டிருக்காருல்ல சார். அப்போ எங்களுக்கு ஏன் நீங்க ஒரு லேட்டா வந்து இந்த விஷயத்த சொல்றீங்க, நாங்க வரி ஏய்ப்பு பண்ணல, இது நான் கரெக்டாக தான் இது வரைக்கும் கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் அவங்களும் எடுத்து தானே சார் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது வந்து கேஸ். நீங்கள் ஆர்கியூ பண்ண சொல்லி ஒரு கேஸை பற்றினா நாங்கள் ஆர்கியூ டிஃபென்ஸ் வைக்கிறது. நீங்கள் லேட்டாக கொடுத்தீங்க, சரியான கால்குலேஷன் கிடையாது, ஐடி வந்து எங்கள் மேலே காழ்ப்புணர்வு இந்த வேலையை செய்கிறாங்க சொல்கிறது தானே. இது வந்து ஓரவஞ்சனையான வேலை. இது இவர் முதல்வர் ஆகிறது தடுக்கிறதுக்கு செய்கிற பாலிடிக்ஸ் வேலை. இது பாலிட்டிக்கல் கேம் இருக்குது, இதுக்குள்ளே பொலிட்டிக்கல் கேம் இருக்குது. சரியான நேரத்தில் ஆதாரம் எடுக்கலை, 10 வருஷம் கழிச்சு கேஸ் ரீச் ஆகுது, லைனில் வருது. 2016 கேஸ் 25 வருது. இந்த காலதாமதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ வழக்கு. பட் நம்ம செஞ்சோமா இல்லையாங்கிறதா கேஸ். சார் இவ்வளோ வழக்குகள் இருக்கே சார். இப்போ சூர்யா, நடிகர் சூர்யா அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களோட கூட பாதுகாவலரை வந்து அந்தோனி சார்ஜி 45 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. சுலோச்சனா, மகன் பாலாஜி, பாஸ்கர், சகோதரி விஜயலட்சுமி இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது? வீட்டில் வேலை செய்கிறவங்களே, சூர்யா அவர்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களே, சூர்யா அவர்களோட பாதுகாவலரே இந்த மாதிரி 42 லட்சம், அதாவது கம்மியான நகை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் கம்மியான ரேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறது. இன்னைக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஆசை மனிதனுக்கு யாரை விட்டுச்சு? ஆசை. எம்ஆர் ராதா தான் சொல்லுவார், சீட்டுக்கு துப்பு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்களே எம்ஆர் ராதா. ஏன் அவனை தேடுறீங்க, அவன் காலிலேருந்து வரலையே? அப்படி துப்பு கிடச்சி லாட்டரி சீட்டு விழுந்தாமே. ஆமாம், சும்மா வர்ற காசையும் அவன் விடணும். அப்படியா, நீங்கள் அவனை இப்போ துப்பு வாங்க பாரு. கூட இருக்க ஆள் சொல்லுவான், ஏங்க அவங்ககிட்ட கோத்து விட்றீங்க செட்டியார போய் அப்படின்னு. இவன்கிட்ட இருக்க காசுக்கே 3 தலைமுறை உட்காந்துக்கலாம். ஆசை போய் மாட்டட்டும் போடா அப்படிம்பாரு எம்ஆர் ராதா. ஆசை. எப்படி நகை கம்மியாக கொடுக்க முடியும்? நகை வந்து டிவியில் வருது இல்லை, அதை விட அதிகமாக தான் விற்கிறாங்க கடையில். செய்கூலி சேதாரம் மண்ணாங்கட்டி, நீ குடித்த கூல்ட்ரிங்ஸு காசு, ஏசி காசு போடணும், வணக்கம்னு பொம்பளை பிள்ளைங்க கும்பிடுது இல்லை, அதுலேருந்து எல்லாத்துக்கும் உண்டு உங்களுக்கு. ஒரு கும்பிடுக்கும் ஒரு குத்து உண்டு ரேட்டு. ஓகேயா? உட்கார வச்சு மேடம்னு சொல்ல ஒரு மேடத்துக்கும் ஒரு 500 ரூபா ஏற்று போட்டு பில்லை போட்டு கிழிச்சு அப்படி மேடம் கடை ஜிப்பேவா போட்டு கடை தேயின்னு மேடம்னு சொல்கிறதுக்கு 500 ரூபா. அவ்வளோதான், ஏறிக்கிட்டே தான் இருக்கும். குடிச்ச கூல்ட்ரிங்ஸ் சேர்த்து குடிச்சிருக்கு குரூப் பாரு, எல்லாம் கலராக எடுத்து கொடுத்துட்டு அட்டிக்கிறாங்க. 7 பெப்சியை போட்டு எல்லாத்தையும் பில்லு உண்டு, நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு அதிபர் சொன்னார்ல, நான் சாப்பிட்றதோட பின்னாடி உட்காந்து நோட் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னு. அது அங்கே நோட்டிங் நடந்துகிட்டு இருக்கு கேமராவில் பார்த்துட்டு. இதனால் நகையை தாண்டி கூல்ட்ரிங்ஸ் குடிக்குதோ போட்டு ஏற்றுற பில்லை. மேடம் 10 இந்த ரேட்டு, உங்களுக்கு ஒரு 500 ரூபா கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பெருமையாக பீத்த கலைக்காக வர வேண்டியது தான். நகையில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியன்ஸ் தான், வேறு எந்த நாடும் கிடையாது. சார் நகை ரேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஏங்க நகை எட்டி பார்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டுங்க. நம்மகிட்ட குண்டுமணி திருகுமணி கூட இப்போ அந்த ரேட்டு விற்கிது, கணக்க முடியாது. இன்னும் சொல்கிறேன், நான் வந்து இது நகையெல்லாம் பத்திரமா வைங்க.
முதல் விஷயம். சும்மா வெளியே போனால் தாலிக்கு இருப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது? நகையை போட்டு போனால் தான் மரியாதை என்ன? அதெல்லாம் அப்படிதான் சார் இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா நகை இழந்துருவீங்க. நகைக்காண்டி பெரிய லெவலில் அஃபென்ஸ் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது. ஏங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு த்ரெட் மாதிரி இருக்குது சார். உண்மையாகவே ஒரு வார்னிங் மாதிரி இருக்குது சார். வார்னிங் தான் கொடுக்குறேன். நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுக்கங்க. நகையெல்லாம் வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வங்கிகளில் லாக்கர் பயன்படுத்திக்கங்க, அதான் நல்லது. நகை என்ன விளையாட்டு விஷயமா? விலை இன்னும் 1 லட்ச ரூபா வைக்குதுமா? 1 லேக்கு, ஒரு பவுன் 1 லேக்கு போயிட்டுனா எப்படிப்பட்ட வருமானம் அது? அதனால் நகையை நீங்கள் கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கங்க. நகையெல்லாம் வந்து லாக்கர் யூஸ் பண்ணுங்கள். பேங்க்கில் உங்களுக்கு அதுதான் லாக்கர் வச்சுருக்கான், அதில் கூட வச்சுருங்க. 10 பவுனா நீ 10 லட்ச ரூபாம்மா? 10 பவுனு ஒரு மிடில் கிளாஸ் 10 பவுன் 10 லட்ச ரூபாய் கல்யாணம் பண்ணால் எப்படிமா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பான்? இல்லை பையனை கல்யாணம் பண்ண என்ன செய்ய முடியும்? அது என்னமோ இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதை பற்றி கவலையே படலையே. பேச விட மாட்டாங்களே பாராளுமன்றத்தில். ஜஸ்ட்டு பேசணும்ல அதை பற்றி. சார் இப்போ இதனால இந்த சூர்யா அவர்கள் இப்போ அவங்க விதில் எப்படி சார் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது, ஏன்னா பாதுகாவலரும் இல்லை வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஏன்னா ஏன் இந்த வேலை இது பண்ணாங்க அவங்களும் அவங்க 2 பசங்களும் கேட்டால் ஆடம்பர வாழ்க்கைக்காக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 2.5 கோடி ரூபா சீட்டிங் பண்ணியிருக்காங்கம்மா இதே கும்பல். ஆமா சார், 2 கோடி ரூபாய் சீட்டிங் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க சார். ஆமாம், ஆடம்பர வாழ்க்கை. ஆமாம், நான் தான் திருப்பி சொல்லுவேன். நம்ம அவசியமில்லாத வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம்னா ஆடம்பரத்துக்கு அழிச்சு தான் ஆகணும், பணத்தை அழிச்சு தான் ஆகணும், மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம தேவையற்ற பொருட்களை வாங்கி சுமத்தோம்னா அழிஞ்சு தான் போகலாம். ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே ஆடம்பர வாழ்க்கை தானம்மா. ஒரு போர்ட்டிக்கோல எதுக்கு 5 கார் நிற்கிது? ஒரு கார் பத்தாதா போயிட்டு வர்றதுக்கு? சரி 2 பேர் போய்ட்டு 2 பேர் 2 கார் போதும். ஜெர்மனிலன்னு நினைக்கிறேன் அந்த சட்டம், ஒரு ஆளாக நீங்கள் காரில் போகக்கூடாது. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்களை ஏற்றிக்கணும் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் போக்குள்ள. ஏன்னா பெட்ரோல் டீசல் விலையேறுது, தேவையில்லாத டிராஃபிக்கு, பொல்யூஷன் பண்ணுற நீ நம்ம நாட்டு பிரச்சனை தானே நிற்கிறான், ஏற்றிட்டு போகணும்னு சொல்லி. ஒரு ஆளுக்கு தனியாக கார் போகிறது வேஸ்ட் தானே. பொது போக்குவரத்து மாதிரி ஏற்றிட்டு போக வேண்டியது தானே, இவ்வளோ டிராஃபிக் குறைஞ்சிடும்ல. சார் நேத்தி கூட கேரளாவில் நடிகர் மம்மூட்டி, துல்கர் சல்மான், ஃபஹத் ஃபாசில், பிருத்விராஜ் இவங்கெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு கணக்கு காட்டி இந்த மாதிரி இம்போர்ட்டடான ஒரு கார்ஸை வந்து 10 கோடி காருக்கு 2 கோடி ரூபாய் வரி கட்டணும். ஆனால் அதை வந்து பூட்டான் அந்த மாதிரியான ஒரு நாட்டிலேருந்து வாங்கி வேறு ஒரு அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கன்வெர்ட் பண்ணி அங்கேருந்து இங்கே வரும்போது ஜஸ்ட் வந்து 3 லட்சம் 2 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி கட்டினா போதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துதுன்னா இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு நேத்தி ரெய்டு போயிருக்காங்க. அவங்கள போல வந்து இங்கே பாண்டிச்சேரியில் கார் வாங்கலையா? நயன்தாரா வாங்கலையா? யார் வாங்கலை? பாண்டிச்சேரியில் வாங்கினா டேக்ஸ் கம்மி. அதாவது அவங்க யாரும் தன்னை தேவ தூதர்கள்னு சொல்லிக்கல இல்லைம்மா, சினிமா நடிக்கிறது தானே, அவ்வளோ தானே. திரையில் ஆடிவிட்டு சம்பாரிச்சிட்டு போகிறவங்க தானேம்மா. நிஜமான ஒரு உருவமாக இருக்குது அதில். எப்படிமா அவ்வளோ பெரிய தலையாக இருக்க முடியும்? ஒரு இது கண் எப்படி இவ்வளோ பெருசு இருக்கும்? 70 mm ஸ்க்ரீனு. அதில் வந்துட்டு அவங்க நிஜமாக வந்தாங்களான்னு கேட்டேன். இல்லை என்னைக்காவது தேட்டரில் தோன்றி எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாங்களா? ஒன்றும் மண்ணாங்கட்டி இல்லையில. அவங்க நிழல் பிம்பமாக வாடுறவங்க தானேம்மா. ஏமாந்தது யார் தப்பு? நம்ம விசில் அடிச்சுட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கி வரைக்கும் அந்த நிழலுக்கு காசு கொடுக்குறோமே. ஒளி நாடா வீடு நிழல்மா, அது ஒன்றுமே இல்லை. அதில் ஸ்க்ரீன், அது கருப்பாக ஸ்க்ரீன் இருந்தால் கூட படம் தெரியாது, வெள்ளை ஸ்க்ரீனில் தான் படம் தெரியும். அதுக்கு அதில் படம் பண்ணுறவங்க தானே. அது ஏமாத்து தானே. அது அப்படி ஒரு உருவம் இல்லை தானே. த்ரூண்டு டிவிலையும் படம் தெரியுது, இப்படி த்ரூண்டில் ஒரு மனுஷன் தெரியுறான். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக ஒரு மனுஷன் எப்படி தெரியுறான்னு இன்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்ணு ஏமாந்து போகுது பாருங்களேன், தெரிய மாட்டுது. அதனால் அவன் ஏமாத்துறவங்க தானே, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறது. இங்கே கூட தான் அவர் தலைவர் முதல்வர் அவர்னு சொல்லியிருக்காரு. அவர் கூட தான் ஒரு கார் வாங்கியிருக்காரு, டேக்ஸ் எல்லாம் ஏமாற்றி கோர்ட்டை ஆன் பண்ணி ஃபைன் போட்டுச்சுல. பார்த்துங்க, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க. ஃபைன் சார், எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.